ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து அவங்க ஸ்பான்சர் பண்ண ஒரு ட்ரஸ்ட்டில் அட்டெண்டர் வேலைக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கடைசி டேட் வந்து 18ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸ்னேகா ட்ரஸ்ட்லேருந்து ஸ்பான்சர் பை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தென்காசியில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது அட்டெண்டர் போஸ்ட்டு. என்ன குவாலிஃபிகேஷன்னா எபிலிட்டி டு ரீட் அண்ட் ரைட் லோக்கல் லாங்குவேஜ் அந்த மாதிரி அதிலே கொடுத்துருக்காங்க. இன்வைட்டட் ஃப்ரம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஒன்லி அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ, அதாவது எழுத படிக்க தெரியுமான்னு மட்டும் செக் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்வியூ மட்டும் மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அட்ரஸ் அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு விண்ணப்பங்களை அனுப்புங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கன்சாலிடேட் சேலரி வந்து 14,000 கொடுத்துருக்காங்க. அதோட இன்சென்டிவ் சேர்த்து வந்துச்சுன்னா 19,000 வரும். அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் வந்து 1,000 கொடுத்துருக்காங்க. மொபைல் அலவன்ஸ் வந்து 300. அதுக்கப்புறம் ஆனுவல் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்போர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து ஹெச்ஏஃபார் அவுட்ஸ்டாண்டிங். அது வந்து டூருக்கு அட்டெண்டருக்கு எவ்வளவு என்ன ஹவர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. லீவ் வந்து கேஷுவல் லீவ் 12 நாள், அதாவது கேலண்டரில் இயர்படி 12 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் லீவ், சிக் லீவ், மேட்டர்னிட்டி லீவ் அண்ட் பேட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லீவ் பற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள் அது அப்படின்னு சொல்லி ஒரு இமெயிலும் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆர் அட்டெண்டர். இதில் அவங்களுக்கு கேன்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டெண்டருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க போஸ்ட்டு அப்படின்னு. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், அதுக்கப்புறம் ஃபாதர் கார்டியன் இருந்தால் அவங்களோட இது. தென் அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், தாலுக்கு என்னது, டிஸ்ட்ரிக்ட் வித் பின்கோட், அதுக்கப்புறம் காண்டாக்ட் மொபைல் நம்பர், லேண்ட்லைன் இருந்தால் லேண்ட்லைன் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பர்மனெண்ட் அட்ரஸும் எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸும் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயிலாக ஃபீமேலாக டிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி என்னதுனையும் போட்டுக்கோங்க. தென் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அந்த மாதிரி இருக்கும்ல, அது எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, இதில் எதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைப்பிங் லோவர் கிரேட், அப்பர் கிரேடு, தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி எது தெரியுமோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் எதெல்லாம் தெரியுமோ ரீட் பண்ண, ரைட் பண்ண, பேசுகிறதுக்கு அந்த மாதிரி அதையும் டிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி கேட்டிருக்காங்க. அது இருந்ததுன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இது தேவையில்லை. அதுக்கப்புறம் ஏதாவது கிரிமினல் கேஸ் ஏதாவது உங்கள் மேலே இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோ இருந்துச்சுன்னா அதை எதாவது எழுதிக்கோங்க. அது தேவையில்லை. இருக்கவங்க இதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எதெல்லாம் நீங்கள் அட்டெண்டருக்கு கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் சைன் பண்ணி இதை அனுப்பிட்டிங்கன்னா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல், வேலை இல்லாத ஒருத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும், அதனால் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.